மகர ராசி நேயர்களே, இந்த வருஷம் உங்களோட ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 80% உங்களுக்கு உங்களோட ராசி ரொம்ப நல்லாவே இருக்கு. ஜூனுக்கு அப்புறம் உங்க ராசி அமோகமா வெற்றி உண்டாகும். வெளிநாட்டு பயணம் கண்டிப்பா இருக்கு. கருநீல கல் நீங்க அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே நன்மைகள் உண்டாகும். கவனமா இருக்க வேண்டிய இது பார்க்கணும்னா, உங்க குடும்ப விஷயத்துல நீங்க எதுவுமே தலையிடாதீங்க. யாரோட ஃபேமிலி இஷ்யூஸ்லையும் நீங்க போய் தலையிடாம இருந்தீங்கன்னா எல்லாமே வெற்றி உண்டாகும். மற்றபடி உங்க ராசி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு இந்த வருஷம். அஷ்டலக்ஷ்மி கடாட்சமே இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் அதே சமயத்துல எந்த ஒரு இதுலயும் நீங்க தலையிடாம இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா இருக்கு. நன்றி. கும்பராசி நேயர்களே, இந்த வருட பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த வருஷம் உங்களுக்கு மிதமான வெற்றி தான் இருக்கும். 60% உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்துலேயும் வெற்றி உண்டாகும். ஆனால் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும். கல்யாணம் ஆகாதவங்க இந்த வருஷம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கல்யாணம் கைகூடும். உங்களுக்கு சனி 7.5 சனியோட தாக்கம் இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம். மீனராசி நேயர்களே, இந்த வருஷம் உங்களோட ராசி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? இது வரைக்கும் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. நிறைய துயரம், நிறைய லாஸஸ், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதை எல்லாமே இந்த வருஷம் வந்துட்டு உங்களுக்கு சால்வ் ஆகும். நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் எலெக்ஷனில் ஜெயிக்கிற நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நன்மையாக வந்து முடியும் இந்த வருஷத்தில். முயற்சி செய்யணும். அதே மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த கவலையும் வேண்டாம். ஜாப் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக கைகூடும். அதே மாதிரி குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தைகள் உண்டு. எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போது ஒரு ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த வருஷம் கண்டிப்பாக மீன ராசிக்கு இருக்குது.